மேலும் நாம் பயன்படுத்தும் மந்திரங்களான சிவாய நம, நமசிவாய உட்பட அனைத்து மந்திரங்களும் வள்ளலாருக்கு சத்திய தீபம் சிவகுரு ஐயா அவர்கள் வகுப்பெடுக்க தொடங்கிவிட்டார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விதித்த தடையை நீக்க முயற்சித்து விட்டார். அதாவது தனக்கு சிவகுரு என்று பெயர் இருப்பதால் அந்த சுத்த சிவத்திற்கு குரு என்ற நினைப்பு வந்துவிட்டது போலும் சிவகுரு ஐயா அவர்களுக்கு. அனுஷ்டிக்க கூடாது என்று இயற்கை உண்மை வடிவினராகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தடை செய்திருக்கிறார். தடையே செய்திருக்கிறார் வள்ளலாரை, எப்போது வாலிப பருவம் தோன்றிய போதே. ஆனால் இயற்கை உண்மை வடிவினராகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விதித்த தடையை, அந்த தடையை நீக்க முயற்சிக்கிறார். பெருவழி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். சத்திய தீபம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகுரு ஐயா அவர்கள் சில வாரங்களுக்கு முன் வள்ளலார் தியானம் செய்யக்கூடாது என்று எங்காவது சொல்லி இருக்கிறாரா என்று ஒரு பூதாகாரத்தை கிளப்பினார். ஆம், வள்ளலார் தியானம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்று பல சான்றுகளை, பல ஆதாரங்களை நாம் முன்வைத்தோம். சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம், நாம் ஏதேனும் ஒரு சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாம், அதனால் பல்லிழித்து இருமாண்டு கெட நேரிடும். மேலும் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் காலம் தாழ்த்தாது எல்லா உயிரையும் தன் உயிர் போல் பார்க்கும் உணர்வை வருவித்துக் கொள்ளுதல் வேண்டும். அந்த உணர்வு வந்தவன் எவனோ அவனை இறந்தவனை எழுப்புவான், அவனே ஆண்டவனாவான். இது போன்ற பல சான்றுகளை நாம் எடுத்து முன்வைத்தோம். சன்மார்க்க சான்றோர்கள் அனைவரும் இவைகளை அறிந்ததுதான். சிவகுரு ஐயா சொல்வது என்னவென்றால், இவையெல்லாம் வள்ளலார் உபதேசம் செய்ததுதானே, இவை வள்ளலார் கைப்பட எழுதியது கிடையாது. அதனால் இந்த உபதேசத்தில் பிழை இருக்கலாம், அதை எழுதியவர்கள் பிழையாக எழுதியிருக்கலாம் என்கிறார். முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வள்ளலார் அவ்வளவு எளிதாக யாருக்கும் உபதேசம் செய்யவில்லை. அன்பர்களின் பல நாட்களின் பலவிதமான கேள்விகளால் எழுந்தவையே இந்த உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் அன்பர்களுக்கு பெருமானார் செய்யும் போது அந்த ஒவ்வொரு உபதேசங்களும் அன்பர்களின் தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது. அதை அப்படியே பதிவு செய்தார்கள். வள்ளலார் கைப்பட எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கம், வள்ளலார் கைப்பட எழுதிய விண்ணப்பம், வள்ளலார் கைப்பட எழுதிய அருட்பாசரங்கள் போன்றவற்றில் தியானங்கள் செய்யக்கூடாது, இந்த தியானம், யோகம், தவம் போன்ற சாதனங்கள் எல்லாம் பயனற்றது என்று வள்ளலார் எழுதியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிறார் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகுரு ஐயா அவர்கள். சில ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எல்லாம் வல்ல திருவருளால் சுத்த சன்மார்க்கத்திற்கு சாதனம் பரோபகாரமும் சத்விசாரமும். பரோபகாரம் என்பது தேகத்தாலும் மனத்தாலும் வாக்காலும் திரவியத்தாலும் உபகாரம் செய்வது. சத்விசாரம் என்பது ஜீவர்கள் நேரிடாத பட்சத்தில் ஆன்மநேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு இருப்பது. கடவுளுடைய புகழை விசாரிப்பது, ஆன்மாவின் தரத்தை விசாரிப்பது, நமது சிறுமையை ஊன்றி இறைவனிடம் விண்ணப்பிப்பது. இந்த மார்க்கத்தால் தான், இந்த வழியால் தான் சுத்தமாதி 3 தேகத்தையும் பெற முடியும் என்கிறார் வள்ளலார். சரிதான், இவையெல்லாம் வள்ளலார் உபதேசம் செய்தது மட்டும்தான். வள்ளலார் கைப்பட எழுதியிருந்தால் மட்டுமே நம்ப முடியும் என்கிறார் சிவகுரு ஐயா அவர்கள். பெருமானார் சொல்கிறார், சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்தும் அன்புமே முக்கியமானவை என்கிறார். ஆனால் இது போன்ற சத்திய வார்த்தைகளில் அதிருப்தி அடைந்தவர், அதிருப்தி உற்றவர் சிவகுரு ஐயா அவர்கள். ஏனென்றால் இது வள்ளலார் உபதேசம் செய்ததுதானே, தலைவர் இதை கைப்பட எழுதவில்லை என்பதுதான் அவருடைய கேள்வி. வள்ளலார் முக்காலத்தையும் கணித்தவர் என்பது சிவகுரு ஐயாவிற்கு தெரியாது போலும். சிவகுரு ஐயா போன்ற சன்மார்க்கிகள் இது போன்ற குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதற்காக தான் இவையெல்லாம் பாடலாகவும் வள்ளலார் எழுதி வைத்திருக்கிறார். வள்ளல் பெருமானார் அன்பர்களுக்கு உபதேசம் செய்கின்ற போது சொல்கின்றார், சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்புமே முக்கியமானவை. உதாரணம், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லியது என்று தான் எழுதிய பாடலையும் உபதேசம் செய்யும் போது அந்த பாடலையும் உபதேசமாக வைக்கிறார் வள்ளல் பெருமானார். கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக மற்ற
மற்றெல்லாம் மறுநெறி எனவே நீ எனக்கு உரைத்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இந்த பாடலுக்கான அர்த்தம் என்னவென்றால் மேல் சொன்னதுதான். கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள்நெறி எனவே நீ எனக்கு உரைத்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் என்கிறார் பெருமானார். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், கருணை என்ற சாதனத்தை தவிர தியானம், யோகம், தவம் போன்ற சாதனங்கள் எல்லாம் இருள்நெறி. இந்த தியானம், யோகம், தவம் போன்ற சாதனங்கள் எல்லாம் இருள் நெறி என்று வள்ளலாருக்கு கற்பித்தது யார்? இயற்கை உண்மை வடிவினராகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அந்த பாடல் இப்போது வாசிக்கப்படுகிறது. பாடல் 6ஆம் திருமுறை. தலைப்பு பிள்ளைப்பெரு விண்ணப்பம். கருணையும் சிவமே பொருளெனக் காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள்நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இருள்நெறி மாயை வினைகளால் கலக்கம் எய்தியதென் செய்வேன் எந்தாய்? தெருநிலை இன்றி கலங்கினேன் எனினும் சிறிநெறி பிடித்து ஒன்று இல்லையே என்கிறார் பெருமானார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அறிவித்ததை தான், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தெரிவித்ததை தான் பெருமானார் பாடலாக எழுதியும் அதை இன்னும் விளக்கமாக அன்பர்களுக்கு உபதேசம் செய்தார். அந்த உபதேசம் மீண்டும் ஒரு முறை வாசிக்கப்படுகிறது. சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால், எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்புமே முக்கியமானவை. உதாரணம் எனக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லியது, கருணையும் சிவமும் பொருள் என காணும் காட்சியை பெருக மற்றெல்லாம் மறுநெறி எனவே நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் என்கிறார் பெருமானார். இப்போது நீங்கள் தெளிவு அடைந்து இருப்பீர்கள். அடுத்தது பரிபாஷையும் சுத்த சன்மார்க்கமும். அங், சிங், வங், பங், அம், விந்து, நாதம், சிவ, வசி, ஓம், ஹரி, அர, சத்து, சித்து, ஆனந்தம், பரிபூரணம், ஜோதி, சிவயவசி, சிவாய நம, நம சிவாய, ஆ, ஈ, ஊ, ஐ, நாராயணாய நம, சிவோகம், சோகம் முதலியவாக சமய மதங்களில் குறிக்கப்பட்ட மந்திர, தந்திர, ரகசிய, வாசக, வாச்சிய, வசன, அஷர, தத்துவ, பௌதிக முதலியவையும் பரிபாஷையாம். மேற்குறித்த வண்ணம் ஜபித்தும், தியானித்தும், அர்ச்சித்தும், உபாசித்தும், சமாதி செய்தும், சுவாசத்தை அடக்கியும், விரதம் இருந்தும் இவை போன்ற வேறு வகை தொழிற்பட்டு பிரயாச எடுப்பது வியர்த்தம். இது போன்ற மந்திரங்களை பயன்படுத்தி தியானம் போன்ற சாதனங்களை செய்து இருப்பது பயனற்றது என்கிறார் வள்ளல் பெருமானார். வள்ளலாரின் கருத்தின்பால் அதிருப்தியுற்ற சிவகுரு ஐயா சொல்வது என்னவென்றால், இந்த சாதனங்கள் எல்லாம் பயனற்றது, இந்த சாதனங்களை செய்வதால் வீண் என்று வள்ளலார் உபதேசம்தான் செய்திருக்கிறார் அன்றி வள்ளலார் எங்கேயும் கைப்பட எழுதவில்லை என்கிறார். ஆம், அவர் எழுப்பிய கேள்வியும் நலம்தான். பாடல் 6ஆம் திருமுறை. தலைப்பு தோழிக்கு உரிமை கிளத்தல். கிளக்கின்ற மறையளவை ஆகம பேரளவை கிளந்திடு மெய் சாதனமாம். ஆன்மநேய உறவுகளே, இந்த வரியை மிகவும் நுட்பமாக கவனியுங்கள். கிளக்கின்ற மறையளவை ஆகம பேரளவை கிளந்திடுமை சாதனமாம் அளவை அறிவளவை விளக்கும் இந்த அளவைகளை கொண்டு நெடுங்காலம் மேலவர்கள் அளந்து அளந்து மெழுகின்றார். ஆங்கே அளக்கின்ற கருவியெல்லாம் தேய்ந்திட கண்டாரே அன்றி ஒருவாரேனும் அளவு கண்டார் இல்லையே. துளக்கும் ஒரு சிற்றறிவால் ஒருவாரென்று உரைத்தேன், சொன்ன வெளி வரையேனும் துணிந்து அளக்கப்படுமோ என பாடுகிறார் வள்ளல் பெருமானார். இந்த பாடல் வாசிக்கும் போதே அர்த்தம் நன்றாக விளங்கி இருக்கும். இருந்தாலும் இந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளுக்கும் விளக்கம் அளிக்கப்படுகிறது. வள்ளலார் வருவதற்கு முன்பு வரை நம்மிடம் இருந்த சாதனங்கள் என்னவென்றால் தியானம், யோகம், தவம் போன்றவைகள். இந்த சாதனங்களை நமக்கு தந்தவைகள் எவை என்றால், உலகில் காணப்படும் சமய மதங்களில் சொல்லப்பட்ட
வேதங்களும் ஆகமங்களும் தான். இந்த வேதத்திற்கு மறை என்ற ஒரு பெயரும் உண்டு. முதல் வரியை வாசிக்கின்றேன், கேளுங்கள். கிளைக்கின்ற மறையளவை ஆகம பேரளவை கிளந்திடுமை சாதனமாம். இந்த தியானம், யோகம், தவம் போன்ற சாதனங்களை செய்து எல்லாம் வல்ல இறைவனை உணர்ந்து 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 பார்த்து மேலவர்கள் மெலிந்து போய்விட்டார்கள் என்கிறார் பெருமானார். அந்த பாடலின் வரியையும் வாசிக்கின்றேன். கிளந்திடுமை சாதனமாம் அளவை அறிவளவை விளக்கும் இந்த அளவைகளை கொண்டு நெடும் காலம் மேலவர்கள் அளந்து அளந்து மெலிகின்றார் ஆங்கே. இப்ப யாரெல்லாம் இது போன்ற சாதனங்களை செய்து மெலிந்து போக போகின்றீர்கள்? அடுத்து, நாம் இறைவனை அடைவதற்கு இதற்கு முன்பு வரை நாம் பயன்படுத்திய சாதனங்கள் என்னவென்றால் தியானம், யோகம், தவம் போன்ற சாதனங்கள். இந்த கருவிகளை பயன்படுத்தி இறைவனை உணர நினைத்தவர்களின் கருவியெல்லாம் தேய்ந்து விட்டது என்கிறார் வள்ளலார். சரி, இந்த கருவியெல்லாம் தேய்ந்து விட்டது, இந்த சாதனத்தை பயன்படுத்தியவர்கள் எல்லாம் தேய்ந்து போய்விட்டார்கள். ஆனால் முடிவிலாவது இவர்கள் இந்த கருவிகளை பயன்படுத்தியும் சாதனங்களை பயன்படுத்தியும் தேய்ந்து விட்டார்களே, முடிவிலாவது அந்த இறையை உணர்ந்தார்களா என்றால் அதுவும் இல்லை என்கிறார் பெருமானார். அந்த வரியும் வாசிக்கின்றேன். கிளந்திடுமை சாதனமாம் அளவை அறிவளவை விளக்கும் இந்த அளவைகளை கொண்டு நெடும் காலம் மேலவர்கள் அளந்து அளந்து மெழுகின்றார் ஆங்கே. அளக்கின்ற கருவியெல்லாம் தேய்ந்திட கண்டாரே அன்றி ஒருவாரேனும் அளவு கண்டார் இளையே. அடுத்து, நான் கருணையை சாதனமாக கொண்டு நான் பல வெளிவரை கண்டிருக்கின்றேன், பல வெளிவரை சென்றிருக்கின்றேன். நான் சொன்ன வெளிவரையாவது உங்கள் சாதனத்தை கொண்டு அந்த வெளிவரை அளக்க முடியுமா என்கிறார் பெருமானார். அந்த வரியையும் வாசிக்கின்றேன். துளக்கம் ஒரு சிற்றறிவால் ஒரு வாரென்று உரைத்தேன் சொன்ன வெளி வரையேனும் துணிந்து அளக்கப்படுமோ என்கிறார் பெருமானார். இந்த பாடலை இப்போது மீண்டும் முழுமையாக வாசிக்கின்றேன். கிளக்கின்ற மறையளவை ஆகம பேரளவை கிளந்திடுமை சாதனமாம் அளவை அறிவளவை விளக்கும் இந்த அளவைகளை கொண்டு நெடும் காலம் மேலவர்கள் அளந்து அளந்து மெழுகின்றார் ஆங்கே. அளக்கின்ற கருவியெல்லாம் தேய்ந்திட கண்டாரை அன்றி ஒரு வாரேனும் அளவு கண்டார் இல்லையே. துளக்கம் ஒரு சிற்றறிவால் ஒரு வாரென்று உரைத்தேன் சொன்ன வெளி வரையேனும் துணிந்து அளக்கப்படுமோ என பாடுகிறார் வள்ளலார். இந்த பாடல் மூலம் உங்களுக்கு உண்மைகள் தெரிந்திருக்கும். யாரெல்லாம் இது போன்ற சாதனங்களை செய்து இந்த கருவிகளை பயன்படுத்தி தேய்ந்து மெலிந்து போகின்றீர்கள்? இது போன்ற இன்னும் பல பாடல்களை பெருமானார் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு சில பாடல்கள் சான்றாக வைக்கப்படுகிறது. தலைப்பு: 6ஆம் திருமுறை பரசிவநிலை. எவ்வகைதான் தவம் செய்யினும் மெய் அரிதாம் தெய்வம் எனக்கு எளிதில் கிடைத்து என் மனம் இடம் கொண்ட தெய்வம். அவ்வகை தாம் தெய்வம் அதற்கு அப்பாலாம் தெய்வம் அப்பாலும் பெருவெளிக்கே அப்பாலாம் தெய்வம். ஒவ்வகத்தே ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம் ஒன்றான தெய்வம் மிக நன்றான தெய்வம். செவ்வகைதென அறிஞரெல்லாம் சேர்ப்பெரிய தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். எவ்வகைதான் தவம் செய்யினும் மெய் அரிதாம் தெய்வம். இது போன்ற பல பாடல்களை நாம் சான்றாக காட்டிக்கொண்டே இருக்கலாம். அந்த பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கலாம். காலம் கருதி நாம் இந்த பாடலை மட்டும் வாசித்து காட்டினோம். அடுத்து, பெருமானார் தான் கைப்பட எழுதிய விண்ணப்பங்களில் தியானம், யோகம் போன்ற சாதனங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா இல்லையா என்பதை பார்க்க போகின்றோம். வள்ளலார் கைப்பட எழுதிய சத்திய பெரு விண்ணப்பத்தில் குறிப்பிடுகிறார்: வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அந்த சமயங்களில் குறித்த சாதனங்களும். சாதனங்கள் என்றால் என்ன? தியானம், யோகம், தவம் போன்றவைகள். அந்த சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ் சமயங்களில் பலப்பட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் முதலிய கலைகளெல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும்
உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமயாசாரங்களை சிறிதும் அனுட்டியா மற்றடை தடை செய்வித்து அருளினீர். அந்த சமயங்களையும் அந்த சமயங்களில் குறித்த சாதனங்களையும் அனுட்டிக்க கூடாது என்று இயற்கை உண்மை வடிவினராகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தடை செய்திருக்கிறார். தடையே செய்திருக்கிறார் வள்ளலாரை, எப்போது? வாலிப பருவம் தோன்றிய போதே. ஆனால் இயற்கை உண்மை வடிவினராகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விதித்த தடையை, அந்த தடையை நீக்க முயற்சிக்கிறார் சிவகுரு ஐயா அவர்கள். வள்ளலாருக்கு சுத்த சன்மார்க்க கொள்கைகளை போதித்து சில தடைகளையும் விதிக்கிறார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அந்த கொள்கைகளையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விதித்த தடைகளையும் அப்படியே எழுதுகிறார் வள்ளலார். ஆனால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு தடை விதித்தார். ஆனால் இப்போது வள்ளலாருக்கு சத்திய தீபம் சிவகுரு ஐயா அவர்கள் வகுப்பெடுக்க தொடங்கிவிட்டார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விதித்த தடையை நீக்க முயற்சித்து விட்டார். அதாவது தனக்கு சிவகுரு என்று பெயர் இருப்பதால் அந்த சுத்த சிவத்திற்கு குரு என்ற நினைப்பு வந்து விட்டது போலும் சிவகுரு ஐயா அவர்களுக்கு. நாம ஏன் இதை சொல்றோம்னா, ஆண்டவர் விதித்த தடையை எவராலும் நீக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொல்லப்பட்டது. இப்போது இருக்கின்ற அன்பர்களெல்லாம் விட்டால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் வள்ளலாருக்கும் சேர்த்து வகுப்பு எடுப்பார்கள் போல. இப்ப வள்ளலார் தான் கைப்பட எழுதிய விண்ணப்பங்கள், அருட்பாசுர பாடல்கள் போன்றவற்றிலிருந்து தியானங்கள், யோகங்கள், தவங்கள் போன்றவற்றை செய்வதால் எந்த பயனும் இல்லை. அது வீண் என்று ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆதாரங்களும் முன்வைக்கப்பட்டு விட்டது. ஏன்? இயற்கை உண்மை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உலகில் தோன்றிய சமயங்களையும் அந்த சமய மதங்களில் சொல்லப்பட்ட சாதனங்களையும் பின்பற்ற கூடாது என்று தடை செய்து விட்டார் என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதற்கு முன்பால் இந்த தியானம், யோகம், தவம் போன்றவைகளெல்லாம் எங்கிருந்து வந்தது என்பதையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தியானம், யோகம், தவம், தீட்சை போன்ற சாதனங்கள் எல்லாம், கலைகள் எல்லாம் வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் போன்றவற்றிலிருந்து கொடுக்கப்பட்டது. இவைகளை நமக்கு கொடுத்தவர் வேதவியாசர். இந்த வேதவியாசருக்கு இந்த கலைகளையும் இந்த சாதனங்களையும் கொடுத்தவர்கள் உண்மை கடவுளை மறைத்து தன்னை கடவுளாக காட்டிய சிற்றணுக்கள். பெருமானார் சொல்கிறார், வேதங்கள் ஒரு காலத்தில் ருத்திரனாலும், வேறொரு காலத்தில் விஷ்ணுவினாலும், பிறிதொரு காலத்தில் பிரம்மனாலும், மற்றொரு காலத்தில் பராசரன், வியாசன் முதலிய முனிவராலும் தொகுத்தும் வகுத்தும் விரித்தும் பலவாறு தந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஐந்தொழில் செய்கின்ற இந்த கடவுளர்களாலேயே இயற்கை உண்மை கடவுளை உணர முடியவில்லை. இந்த கடவுளர்கள் தந்த சாதனத்தை வைத்து கொண்டு நாம் எப்படி இந்த கடவுளர்களை உணர முடியும்? அதனால்தான் வள்ளலார் பாடினார், தோன்றிய வேதாகமத்தை சாலம் என உரைத்தோம், சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யெனக் கண்டறியேல், ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகும், உலகறிய வேதாகமத்தை பொய்யெனக் கண்டுணர்வாய் என்கிறார். மேலும் அதில் சொல்லப்பட்ட இந்த கலைகளெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்கிறார் பெருமானார். கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக, மலைவரு சன்மார்க்கம் ஒன்றை நிலவெறமை உலகம் வாழ்த்தோங்க என்கிறார் நாம் பெருமானார். மேலும் நாம் பயன்படுத்தும் மந்திரங்களான சிவாய நம, நமசிவாய உட்பட அனைத்து மந்திரங்களும் வடமொழியான ரிக் வேதத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. இந்த மந்திரங்களை வைத்தும் இந்த மந்திரங்களின் மூலமும் இயற்கை உண்மை கடவுளை உணர முடியாது என்று பெருமானார் சொல்லி இருப்பார் அருட்பெரும் ஜோதி அகவலில். ஆனால் அதை அப்படியே மடைமாற்றி விட்டார் சிவகுரு ஐயா அவர்கள். பெருமானார் தான் எழுதிய அருட்பெரும் ஜோதி அகவலில் நமசிவாய, நாராயணாய நம, சரவணபவ, சிவசிவ போன்ற மந்திரங்களை குறிப்பிட்டிருப்பார். அதனால் சிவகுரு ஐயா சொல்வது என்னவென்றால், பெருமானார் அருட்பெரும் ஜோதி அகவலிலேயே நமசிவாய, நாராயணாய, சிவசிவ, சரவணபவ போன்ற மந்திரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டார். அதனால் இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும் என்று
நம்மையெல்லாம் மடைமாற்ற முயற்சிக்கின்றார். அதனுடைய உண்மையை இப்போது நான் சொல்கின்றேன். 5 8 6 4 முந்துரு மறைமொழி மந்திரமே அருட்பெரும் ஜோதி பாடலின் வரி இது. 5 8 6 4 முந்துரு மறைமொழி மந்திரமே. நமசிவாய என்பது 5 எழுத்து மந்திரம். ஓம் நமோ நாராயணாய என்பது 8 எழுத்து மந்திரம். சரவண பவ என்பது 6 எழுத்து மந்திரம். சிவசிவ என்பது 4 எழுத்து மந்திரம். 5 8 6 4 முந்துரு மறைமொழி மந்திரமே. முன்பு தோன்றிய வேதங்களால் 5 எழுத்தாலும் 8 எழுத்தாலும் 6 எழுத்தாலும் 4 எழுத்தாலும் மொழியப்பட்ட மந்திரம்தான் இது. எப்படி? முன்பு தோன்றிய வேதங்களால் மொழியப்பட்ட மந்திரங்கள் இது. பின்பு அடுத்த வரியை நாம் கவனிக்க வேண்டும். வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓத நின்று உளவாது ஓங்கும் மந்திரமே என்று பெருமானார் பாடுகிறார். அதாவது வேதங்களும் அதன் விரிவுகளாகிய உபனிஷத்துக்களும் ஆகமங்களும் அதன் விரிவுகளாகிய இதிகாச புராணங்களும் இவையனைத்தும் எவ்வளவுதான் விளக்கி கூறியும் அதனுள் அடங்காததும் குறையாததும் ஓங்குகின்ற மந்திரமே அருட்பெரும் ஜோதி என்று இதன் பொருள். மேலும் இன்னொரு பாடலில், அதாவது அருட்பெரும் ஜோதி அகவலில் இன்னொரு பாடல் வரியில், வான் பெறற்கரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே என்று பாடுகிறார் பெருமானார். அதாவது வான் என்பது இடவாகு பொருளால், இடவாகு பெயரால் அங்கு இருக்கின்ற கடவுளர்களை குறிக்கும். கடவுளர்களாலும் அடைவதற்கு அரிதாகிய எல்லாவற்றையும் மிக விரைவாக நான் அடையும்படி அளித்த ஓசையாகிய மந்திரமே அருட்பெரும் ஜோதி என்கிறார் பெருமானார். அடுத்து சிவகுரு ஐயா அவர்கள் நிறைவாக கூறியது என்னவென்றால், நம் மனம் நம் சொல்படி கேட்க செய்வது தியானம். இதை நாம் பயிற்சி செய்யவில்லை என்றால் எப்பொழுதும் நம் மனம் நம் சொல்படி கேட்காது என்கிறார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவை 4ம் சேர்ந்தவை கரணம் என்பர். இந்த கரணம் எப்போது சுத்தம் ஆகும் என்கிறார் வள்ளலார். அவர் கைப்பட எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சுத்த கரணம் ஆண்டவரின் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் முடியும் என்கிறார். அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் 4 கரணம் என்பார்கள். இந்த கரணம் எப்போது சுத்தம் ஆகும் என்றால் ஆண்டவனின் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் முடியும் என்கிறார் பெருமானார். மேலும் அருளொளி கிடைத்தால் அத்தருணமே சுத்த கரணமாய் நிற்கும் என்கிறார். எப்படி? ஆண்டவனுடைய அருள் கிடைத்த அந்த கன பொழுதிலே இந்த கரணம் சுத்த கரணமாய் நிற்கும் என்கிறார் பெருமானார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பெருமானார் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார். என்னவென்றால், உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்த போது நினைத்த புண்ணியரதின் மனம் வேறு பற்றுகளை விட்டு சுத்த கரணமாகி நிற்கிறது என்கிறார். ஆனால் தியானம் செய்ய நினைத்த போதும் நினைக்கின்ற போதும் கரணம் சுத்தமாகி நிற்கிறது என்று பெருமானார் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லையே. இந்த மனம் அடங்க வேண்டும் என்றாலும் ஒடுங்க வேண்டும் என்றாலும் முன்பு சொன்ன ஒரே வழிதான். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய சாதனமாகிய ஜீவகாருண்ய என்னும் கருணையே இதற்கு வழி. தியானம் செய்வதால் எந்த பலனும் இல்லை, இது போன்ற சாதனங்களை செய்வதால் பயனற்றது என்று பெருமானார் தான் கைப்பட எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கம், பெருமானார் கைப்பட எழுதிய விண்ணப்பங்கள், பெருமானார் கைப்பட எழுதிய அருட்பாசுர பாடல்கள் போன்றவற்றிலிருந்து பல ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டு விட்டது. ஆன்மநேய உறவுகளே, இதற்கு மேல் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள்தான். நான் பெரிதும் மதிக்கின்ற ஆன்மநேய உறவுகளிடம், என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளிடம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. கடவுளின் அருளை பெறுவதற்கு தியானம், யோகம், தவம் போன்ற சாதனங்கள் பயனற்றது என்று பெருமானார் தான் கைப்பட எழுதிய விண்ணப்பங்கள், கடிதங்கள், அருட்பாசுர பாடல்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கங்கள் போன்றவற்றிலிருந்து பல ஆதாரங்கள் உங்கள் முன் எடுத்து வைத்தேன். இவையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் இவையெல்லாம் சன்மார்க்க வேடதாரிகள் படித்திருக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா?
நிச்சயம் படித்திருப்பார்கள். அடுத்து எனக்கு இன்னும் ஒரு கேள்வி. மாதம் மாத பூசம் நடத்த வேண்டும் என்றும் தைப்பூசம் நடத்த வேண்டும் என்றும் வள்ளல் பெருமானார் தான் கைப்பட எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கம், அருட்பாசுர பாடல், விண்ணப்பம் போன்ற எந்த இடத்திலும் தெரிவிக்கவில்லை. ஏன், அவர் உபதேசம் செய்ததாக கூட விருப்பமில்லை. அப்படி இருக்கும்போது மாதப்பூசம் வாருங்கள், தைப்பூசம் வாருங்கள் என்று ஏன் இவர்கள் அழைக்கிறார்கள்? கொள்ளைவினை கூட்டுருவால் கூட்டிய பல் சமய கூட்டத்தில் அக்கூட்டத்தில் கூவுகின்ற கள்ளமுற கலைகளை வைத்து அங்கு வருகின்ற ஆன்மாக்களை எல்லாம் தன்பால் ஈர்த்து அந்த ஆன்மாக்களுக்கு கடைசி வரை உண்மை தெரிய விடாமல், அந்த ஊமை ஆன்மாக்களுக்கு கடைசி வரை உண்மை தெரிய விடாமல் மறைத்து தான் வாழ்கின்ற காலம் வரை, இதற்கு மேல் சொல்வதற்கு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, விட்டுறேன். தியானம், யோகம், தவம் போன்றவற்றை செய்ய வேண்டுமென்று முடிவு எடுத்துவிட்டால் அந்த கலைகளை கற்பித்த வடமொழி வேதாகமத்தை தெளிவாக பின்பற்றி கொள்ளுங்கள். சுத்த சன்மார்க்கத்தில் இவை போன்ற சாதனங்கள் கிடையாது. சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்புமே முக்கியமானவை. உதாரணம், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லியது, கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியை பெறுக, மற்றெல்லாம் மருளெறி என நீ அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் சாதனம். வள்ளலாரை நேசித்தும் சுத்த சன்மார்க்கத்தை நேசித்தும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நேசித்தும் இவைகளின் மீது பேரன்பும் பெரும் காதலும் கொண்டிருக்கின்ற ஆன்மநேய உறவுகள் சிலர் தியானங்கள் செய்தும் யோகங்கள் செய்தும் தவங்கள் செய்தும் இந்த மார்க்கத்தின் மீது பேரன்பும் பெரும் காதலும் கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் ஒரு ஐயம் தோன்றும். இது போன்ற சாதனங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டும் வள்ளலாரின் கொள்கையின் மீதும் இயற்கை உண்மை வடிவினராகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் மீதும் அளவு கொண்டு அன்பு கொண்டிருக்கும் நாம் இது போன்ற தியானங்கள் செய்வதால் பெருமானார் ஏதேனும் நினைப்பார்களா என்று நீங்கள் ஐயம் கொள்ளலாம். அதாவது என்னன்னா, இப்படியெல்லாம் நாம் செய்வோம் என்று தெரிந்துதான் பெருமானார் சித்தி அடைவதற்கு சில தினங்களுக்கு முன்பு அவர் கடைசியாக தந்த பேருபதேசத்தில் ஒன்று சொல்லியிருப்பார். தங்கள் விருப்பப்படி, தங்கள் கருத்துப்படி அந்தந்த சமய மத மார்க்கங்களை அனுஷ்டித்து அற்ப பிரயோஜனத்தை பற்றி முடிவில் தடைபட்டு போங்கள். ஆனால் பெருமானார் அடுத்து என்ன சொல்லியிருப்பார்னா, பட்டு போய் திரும்ப இங்கே தான் வரணும்னு சொல்லியிருப்பார். என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, உங்களிடம் சில விஷயத்தை பேச வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன். நாம் சுத்த சன்மார்க்கத்தின் சாதனை என்னன்னு தெளிவாக சொல்லிட்டோம். இதற்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெருமானார் எந்த இடத்திலும், அதாவது அவர் கைப்பட எழுதிய விண்ணப்பம், அவர் கைப்பட எழுதிய கடிதங்கள், அவர் கைப்பட எழுதிய பாடல்கள், அப்புறம் அவர் செய்த உபதேசம், அவர் செய்த பேருபதேசம் முதலியவற்றில் எந்த இடத்திலும் இது போன்ற சாதனங்களை செய்ய வேண்டாம் என்று பெருமானார் எங்கேயுமே சொன்னது கிடையாதுன்னு சிலர் சொன்னாங்க. நாம் அதற்கான சான்றுகளை சில வாரத்திற்கு முன்பு எடுத்து வச்சோம். ஆனால் முடிவில் என்னன்னா, அந்த உபதேசமும் பேருபதேசமும் அவரின் கையால் எழுதப்படவில்லை என்று மழுப்பி விட்டார்கள். அதற்கு பிறகு பெருமானார் கைப்பட எழுதிய விண்ணப்பம், அவர் கைப்பட எழுதிய அருட்பாசுர பாடல்கள், அவர் கைப்பட எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் போன்றவற்றிலிருந்து நாம் ஆதாரங்களை முன்வைத்தோம். இதற்கு பிறகும் யாரும் இந்த ஆன்மாக்களை மடைமாற்றக்கூடாது. சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கின்ற ஆன்மாக்கள் கருணையை சாதனமாக கொண்டுதான் பயணிக்க வேண்டும். இவ்வளவு உண்மை தெரிந்த பிறகும் இதற்கு மேலும் பெருமானார் இந்த பாடலையும் எழுதவில்லை, இந்த விண்ணப்பத்தையும் எழுதவில்லை, ஜீவகாருண்யத்தை எழுதவில்லை என்று யாரும் மாற்றி சொல்லக்கூடாது. அதற்கு மேல் இந்த ஆன்மாக்களை மடைமாற்ற வேண்டும் என்று எனக்கு மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்தால் நான் எடுக்கப் போகின்ற முடிவு இரண்டாக தான் இருக்கும். ஒன்று, இவர்கள் கொடுக்கின்ற அழுத்தம் தாங்க முடியாமல் வெடித்து சிதற ஆரம்பித்து விடுவேன். இல்லை என்றால் எக்கேடாவது கெட்டு போங்கள் என்று பெருமானார் கூறிய சுத்த சன்மார்க்க முயற்சியில் அதிதீவிரமாக இறங்கி செயல்பட ஆரம்பித்து விடுவேன். இதற்கு மேல் எந்த காணொளியும் பதிவிட மாட்டேன் என்பதை ஆழமாக பதிவு செய்து கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த யூடியூபை வைத்து பிழப்பு நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பெருமானார் சொன்ன சுத்த சன்மார்க்க கொள்கைகள் என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளுக்கு சென்றடைய வேண்டும் என்ற பெரும் ஆதங்கத்தாலேயே இவ்வளவு கடின உழைப்பு எடுத்து நான் நினைத்ததையெல்லாம் விட்டுவிட்டு இதில்
இறங்கி இவ்வளவு வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அதனால் இந்த செய்தியை பார்த்து அறிவு விளங்கி கொண்ட நமது ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக.